गायत्री मन्त्रम्। ॐ भूर्भुवस्वः दशवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न பிரச்சோதயாத். அந்த பரமஜோதி சொரூபமான சத்தியத்தை நாம் தியானிக்கிறோம். பூ உலகம், மத்திய உலகம், மேல் உலகம் மூன்றுக்கும் சக்தி அது. அந்த பரம சக்தி நமது புத்தியை வெளிச்சப்படுத்தட்டும் என்பது இதன் பொருள். 24 அட்சரங்களைக் கொண்டது காயத்ரி மந்திரம். இதை தினசரி ஜபித்து வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் அகலும், சக்திகள் பெருகும், வைராகியம் உண்டாகும். காயத்ரி என்பதற்கு தன்னை ஜபிப்பவனை காப்பாற்றுவது என்று பொருள். இதை ஜபித்து வர எல்லாவித ஆபத்துகளும் நீங்கும். மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் தாய் போன்றவள் காயத்ரி. இந்த ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் அகலும். அதற்காக வேண்டும் என்றே தெரிந்தே பாவங்களை செய்துவிட்டு காயத்ரி மந்திரம் ஜபித்தால் பலன் கிடைக்காது. காயத்ரி என்ற மந்திரத்திற்கு சாவித்ரி என்றும் சரஸ்வதி என்றும் பெயர்கள் உண்டு. இந்த மந்திரம் காலையில் காயத்ரிக்காகவும், நடுப்பகலில் சாவித்ரிக்காகவும், மாலை சந்தியாவதனத்தில் சரஸ்வதிக்காகவும் ஜபிக்கப்படுகிறது. காயத்ரி மந்திரம் ஜபிக்கப்பட்ட பின்னரே மற்ற மந்திரங்கள் ஜபிக்கப்படுகின்றன. மந்திர வழிபாட்டில் காயத்ரிக்கு தான் முதல் இடம். காயத்ரி ஜபம் செய்யாத எந்த ஜபமும் ஆராதனையும் பயனற்றது. இந்த மந்திரத்தில் ஓம் என்ற பிரணவமும், பிறகு 3 வியாக்ருதிகளும், பிறகு 3 பாதங்களுள்ள காயத்ரி மந்திரமும் உள்ளது. இதை ஒரே மூச்சில் சொல்லாமல் ஓம் என்ற பிரணவத்திலும், 2வது வியாக்ருதிகளிலும், 3வது தர்ஷ விதுர்வரேண்யம் என்ற முதல் பாதத்திலும், 4வது பர்கோ தேவஸ்ய தீமகி என்ற 2வது பாதத்திலும், 5வது த்யோ யோ ந பிரச்சோதயாத் என்ற 3ஆம் பாதத்திலும் நிறுத்தி சொல்ல வேண்டும். மனம் ஒரு புறம் எதையோ நினைத்து கொண்டிருக்க, வாய் மட்டும் இந்த மந்திரத்தை 1008 அல்லது 108 தடவை உச்சரித்தால் பலன் கிடைக்காது. முறையாக 27 தடவை முழு மன ஒருமைப்பாட்டுடன் கூறினால் மட்டுமே பலன் கிடைக்கும். காயத்ரி மந்திரத்தின் பொருள். யோ எவர், ந நம்முடைய, த்யோ புத்தியை, தத் அப்படிப்பட்ட, பிரசோதயாத் தூண்டுகிறாரோ, தேவஸ்ய ஒளிமிக்கவராக, சவிது உலகைப் படைத்த, வரேண்யம் மிகவும் உயர்ந்ததான, பர்கோ சக்தியை, தீமகி தியானிக்கிறோம். நமது புத்தியை இயக்க செய்யும் பரமாத்மாவை நாம் வணங்குவோம் என்பது சுருக்கமான பொருள். காயத்ரி மந்திரத்தின் சிறப்பை உலகுக்கு உணர்த்தியவர் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர். நன்றி.